பிரியமானவர்களே, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு வருடத்திற்கும் மேலாக போர் நடக்கிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இரு நாடுகளிலும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் வசித்து வருகின்றனர். இரு நாடுகளிலும் நிறைய தேவாலயங்கள் உள்ளன மற்றும் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் வழிபாடும் நடத்தப்படுகிறது. ஆனால் நடந்து கொண்டிருக்கும் போரின் காரணமாக இரு நாடுகளும் அமைதியை இழந்துவிட்டன. எனவே இந்த கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? மற்றவர்களைப் போலவே நாமும் செய்கிறோமா? நிச்சயமாக ஆம். மற்றவர்களுடன் பார்க்கும்போது பல ஒற்றுமைகளை நாம் காணலாம். மிகவும் பொதுவான விஷயம் என்னவென்றால், இவர்கள் அனைவரும் ஒரு மதத்தை உருவாக்குகிறார்கள். இயேசுவா மேசியா சொன்ன தேவனின் ராஜ்யத்தை அல்ல. அவர்கள் தங்கள் சொந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார்கள். தேவனின் பேரரசை அல்ல. இதை நீங்கள் கேட்கும்போது அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இதுதான் உண்மை. எனவே நாம் தேவனுடைய ராஜ்யமான பரலோகத்திற்கு செல்ல தகுதியுள்ளவர்களா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நற்செய்தி பகுதியில் தேவன் இயேசுவா மேசியா கூறிய நிபந்தனைகளை நாம் பூர்த்தி செய்கிறோமா? இதை குறித்து இந்த கூட்டத்தில் தியானிப்போம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், தேவன் இயேசுவாவுக்கும் உலக செல்வத்திற்கும் நாம் சேவை செய்ய முடியாது. உங்களிடம் வேதாகமம் இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளவும். இல்லை என்றாலும் கவலைப்பட தேவையில்லை. இங்கே நாங்கள் அதை உங்களுக்காக வாசிப்போம். ஆனால் உங்களிடம் வேதாகமம் இருந்தால் அதை திறந்து பாருங்கள். வேதாகமத்தின் நற்செய்தி பகுதியாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 24 திருப்பவும். வாசிப்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியன் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியன் செய்ய உங்களால் கூடாது. இந்த உலகம் இப்போது பகுதியளவு பிசாசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. தேவனிடம் முழு அதிகாரம் இருந்தாலும் அதற்கு உள்ள அதிகாரத்தை அவர் இன்னமும் எடுக்கவில்லை. எனவே பணம், செல்வம், உலக அதிகாரம் போன்ற உலகப் பொருளின் மேல் ஆதிக்கம் செலுத்தும் போது தேவனின் பிரசன்னம் இருக்காது. அதனால்தான் தேவன் இயேசுவா பணக்காரர்களை எச்சரிக்கிறார். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது அவர்களுக்கு அரிதாகவே இருக்கும் என்று. மத்தேயு அதிகாரம் 19 வசனங்கள் 23 பார்க்கவும். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐசுவரியவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். உலகத்தில் ஐசுவரியவான்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைவதை கடினமாக இருக்கும். ஆகவே அவருடைய ராஜ்யத்தில் ஒருவருக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் அந்த நபர் நித்திய காலமாக நரகத்தில் இருப்பான். ஆனால் இன்றைய காலத்து பல நவீன பிரசங்கிகள் உலக செல்வத்தை அடைவதற்கான தவறான வழியை தங்கள் சபையார்களுக்கு போதிக்கிறார்கள். இந்த மாதிரியான தேவாலயங்கள் தான் பிசாசுக்கு இரையாகிவிட்டன. மேலும் இதனை பின்பற்றுபவர்கள் எல்லாம் குருடர்களாகிவிட்டார்கள். தேவன் இயேசுவாவால் ஒழிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பழங்கால சடங்குகளை தான் இன்னமும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். வேதாகமத்தின் பழைய ஏற்பாடு சட்டங்கள் எல்லாம் மாமிசம் சார்ந்ததாக எழுதப்பட்டுள்ளது. மாமிசம் சார்ந்ததாக நடவடிக்கைகள் என்னவென்றால், தவறாமல் வாரந்தோறும் கோவிலுக்குச் செல்ல வேண்டும். ஓய்வு நாளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். தசமபாகம் மற்றும் காணிக்கை தவறாமல் கொடுக்க வேண்டும். பலிகள் செலுத்துவது, ஆண்கள் விருத்தசேதனம் செய்ய வேண்டும். இதைப்போல இன்னமும் பல சடங்குகள் உள்ளது. இவையெல்லாம் செய்பவன் பூமியில் மட்டுமே நல்லா வாழ்வான். இவர்கள் இறந்த பிறகு பரலோகம் செல்வதற்கான எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. இது தான் பழைய ஏற்பாட்டின் கருத்து. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனத்தை திருப்பி பாருங்கள். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசவாசத்திற்குரியதல்ல, அவைகளைச் செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். கடைசி பகுதியை திரும்ப வாசிப்போம். நியாயப்பிரமாணமோ விசவாசத்திற்குரியதல்ல, அவைகளைச் செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். இங்கே பாருங்கள், நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை. நியாயப்பிரமாணமோ விசவாசத்திற்குரியதல்ல, அவைகளைச் செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். பழைய ஏற்பாட்டு சடங்குகளினால் நாம் யாரையும் நியாயப்படுத்த முடியாது. இது புதிய ஏற்பாட்டு நற்செய்திக்கு எதிரானது மற்றும் விசுவாசத்திற்கும் எதிரானது. எனவே தான் இந்த மாம்ச வழிபாட்டு சடங்கு முறையை புதிய ஏற்பாட்டு காலகட்டத்துக்கு தேவன் இயேசுவா ஆவி வழிபாட்டு முறைக்கு மாற்றினார். தேவன் ஆவியாக இருப்பதால்
அவரை ஆவியில் தொழுது கொள்ள வேண்டும் என்பது தான் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷம். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அதனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் யார் எல்லாம் மாமிச ரீதியான பழைய ஏற்பாட்டு சட்டத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே பழைய ஏற்பாட்டு சாபத்தையும் தங்களுக்கு வரவேற்கிறார்கள். இவர்கள் இயேசுவா மேசியாவின் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷத்திற்கு எதிராக போகிறார்கள். அதனால் சாபமும் கூட வரும். பழைய ஏற்பாட்டு சடங்கில் ஒன்றை நாம் பார்ப்போம். யூதர்களுக்கு என்று கோயில் கட்டி அதை மேன்மைப்படுத்துவது பழைய ஏற்பாட்டு சடங்காகும். இந்த கோட்பாட்டை புதிய ஏற்பாட்டு காலத்தில் கடைபிடித்தால் சாபங்கள் தானாகவே வரும். ஒரு விதமான பெரிய சாபம்தான் மனிதனின் கொடூர வியாதிகள். புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டுடன் கலப்பதன் மூலம் ஒரு புதிய மதம் உருவாகி வேறொரு கோட்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்த மதம் ஒரே பெயரில் அழைக்கப்படலாம், ஆனால் இது வேறுபட்டது. இந்த மதம் வேறொரு ஆவியால் நடத்தப்படுகிறது. இது இயேசுவா தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படவில்லை. இந்த பலனற்ற செயல்களைத்தான் தேவன் இப்போது இந்த கடைசி காலத்தில் காதில் கேட்டு அதை குறித்து சிந்திப்பவர்களுக்கு எச்சரிக்கிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை தியானித்து பாருங்கள். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய்ச் சகித்திருப்பீர்களே. தேவன் இயேசுவா எந்த மதத்தையும் உருவாக்க இந்த உலகத்திற்கு வரவில்லை. அனைவருக்கும் பரலோக ராஜ்யத்திற்கான வழியை காட்ட மட்டுமே வந்தார். இதை யோவான் 14:6 வாசித்து பாருங்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். தேவாலயங்களில் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கலப்பதால் இயேசுவாவும் பரிசுத்த ஆவியும் தேவாலயங்களை விட்டு வெளியேறிவிட்டனர். தேவன் இயேசுவா வெளியேறிய உடன் தீய ஆவிகள் அதற்குள் வந்து ஆக்கிரமம் செய்துவிட்டனர். அதனுடன் பழைய ஏற்பாட்டில் உள்ள சாபங்களும் கூடவே வந்துவிட்டது. தேவாலயங்களில் தேவன் இயேசுவா இல்லாமல் எப்படி உங்கள் பிரச்சனைகள் தீரும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்று மத்தேயு 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தேவன் இயேசுவா கூறியுள்ளார். தேவன் இயேசுவா தேவாலயங்களிலிருந்து வெளியேறியதினால் சாபங்கள் தானாகவே வந்து குவிந்துள்ளன. இதனால் தேவாலயங்களுக்கு செல்பவர்களுக்கும் புற வழிபாட்டு செய்பவர்களுக்கும் ஒரே மாதிரியான பிரச்சினைகள் தான் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். சாபம் வருமா என்று ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். இந்த வசனத்தில் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் என்பது அவர் சொன்ன வார்த்தைகளின்படி நடக்காதவர்கள் என்பதாகும். இதை நீங்கள் யோவான் 14:24 காணலாம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ளமாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு சட்டங்களும் சடங்குகளும் வெறும் யூத ஜனங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அது எந்த காலத்திலும் எந்த புறஜாதியினருக்கும் கொடுக்கப்படவில்லை. இதனால் அது எந்த காலத்திலும் எந்த புறஜாதியினருக்கும் கிடையாது. தேவன் இயேசுவாவால் புதிய ஏற்பாட்டு நற்செய்தி என்று தரப்பட்டதோ அன்றிலிருந்து யாருக்குமே பழைய ஏற்பாட்டு சட்டங்களும் சடங்குகளும் கிடையாது. தேவன் இயேசுவாவே இந்த பழைய ஏற்பாட்டு சட்டங்களையும் சடங்குகளையும் முற்றிலுமாக ஒழித்தார். அதற்கு பிறகு புறஜாதிகளும் யூதர்களும் புதிய ஏற்பாட்டு நற்செய்தியை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும். யூதர்களுக்கும் இப்போது பழைய ஏற்பாட்டு சட்டங்களும் சடங்குகளும் கிடையாது. எபிரேயர் 8:13 தெளிவாக இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டை அ நியூ காவனன்ட் என்று கூறப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டை த ஃபர்ஸ்ட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஒழிக்கப்பட்டு விட்டதை ஆப்சலீட் மற்றும் வானிஷ் அவே என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புது உடன்படிக்கை என்று இயேசு சொல்லுகிறதினாலே பழைய உடன்படிக்கையை அவர் பழமையாக்கினார். இதனால் பழைய ஏற்பாட்டு நாள்பட்டதுமாயிருக்கிறது, அது உருவழிந்து போகிற காலம் இப்போது தான். ஆனால் தேவாலயங்கள் இன்றும் பழைய ஏற்பாட்டின் சடங்குகளை தான் பின்பற்றுகிறது. தேவன் இயேசுவாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் ரூபம் காட்டுதல், ஒரு கூட்டத்துக்கு ஒருவரே தலைவராக காலங்காலமாக இருப்பது, பின்னர் அவர்கள் சந்ததி இருப்பது, ஞாயிறு அல்லது சனி அல்லது வாரத்தில் ஏதாவது ஒரு நாளில் கட்டாயம் வழிபாடு செய்வது,
தேவாலயத்தில் உள்ள பொருட்களையும் தேவாலய கட்டிடங்களையும் மேன்மைப்படுத்துவது. தசமபாகம் மற்றும் காணிக்கைகள் பெறுவதும் கொடுப்பதும். இன்னும் இதை போன்ற பலவற்ற பழைய ஏற்பாட்டு சட்டங்களையும் சடங்குகளையும் பின்பற்றுகின்றன. இந்த சடங்குகளை தான் தேவன் இயேசுவா ஒழித்துவிட்டார். ஆனால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்னமும் அதையே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் புறம்பாக உள்ளது. இதனால் நிச்சயம் சாபம் பின் தொடரத்தான் செய்யும். இதனால் தான் தேவன் இயேசுவா பழைய ஏற்பாட்டு சாபங்களை நீக்குவதற்காக இவ்வுலகிற்கு வந்தார். அவர் நம்முடைய சாபங்களை எல்லாம் தனக்கு மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டு மரணம் அடைந்தார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காகச் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவ்வாறு யாரேனும் தண்டிக்கப்பட்டால் அவர்களை சபிக்கப்பட்ட மனிதன் என்று கருதப்பட்டது. அரச சட்டத்திற்கு விரோதமாக கொடிய அக்கிரமம் செய்கிறவர்களை தான் சிலுவையில் அறைந்து கொல்லுவார்கள். ஆனால் இயேசுவா ஒரு குற்றமும் செய்யாத ஒரு பரிசுத்தர். இதை புறஜாதியினர் கூட சாட்சியாக கூறினார்கள். ரோமாபுரி அதிகாரியான பிலாத்து கூட இவர் குற்றம் செய்யாதவர் என்று 3 முறை அறிக்கை செய்கிறார் என்பதை லூக்கா 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் காணலாம். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். ஒரு சிறிய பாவக்கரையும் அவரிடம் காணப்படவில்லை. நம்மை மாதிரியான பாவிகளை காப்பாற்றுவதற்காக அவர் தன்னை பாவியாக மாற்றினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் புறஜாதினர் எல்லோருமே சபிக்கப்பட்ட ஜனங்கள். அவர் இந்த சாபத்தை சிலுவையில் தன்னை கொடுத்ததன் மூலம் நம்மை மீட்டுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டு சட்டங்களை ஒழிப்பதற்காக அவர் தனது முழு இரத்தத்தையும் சிலுவையில் சிந்தினார். ஆனால் நாம் மீண்டும் அழிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு சட்டங்களுக்கு மீண்டும் திரும்பிச் செல்கிறோம். அது தவறு என்று சொன்னால் அதுவும் தேவைதான், அதை பின்பற்றப்பட வேண்டியது தான் என்று கூறுகிறோம். இதன் மூலம் நாம் தேவன் இயேசுவாவின் சிலுவை பலியை முற்றிலுமாக நிராகரிக்கிறோம். தேவன் இயேசுவாவை நிராகரிப்பதன் மூலம் சாபம் மீண்டும் நம்மிடம் வரதான் செய்யும். பழைய ஏற்பாட்டில் உள்ள எந்த ஒரு கட்டளையையும் பின்பற்றினால் கண்டிப்பாக சாபம் வரும். இது கொஞ்சம் புளிப்பை நல்ல மாவில் சேர்த்தால் மொத்த மாவுமே ஊதி பெரிதாக்கத்தான் செய்யும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 9ஐ பாருங்கள். புளிப்புள்ள கொஞ்சமாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும். இந்த பழைய ஏற்பாட்டு சட்டங்களும் சடங்குகளும் பழைய ஏற்பாட்டு கால யூத ஜனங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது. யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றவில்லை என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்களுக்கு சாபங்கள் வரும். ஆனால் புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணமும் கிடையாது, தேவனும் கிடையாது. இவர்கள் சபிக்கப்பட்ட ஜனங்கள். அவர்களுக்கு ரட்சிப்பே கிடையாது. தேவன் இயேசுவா தம்மையே தியாகம் செய்த பிறகு பழைய ஏற்பாட்டு சட்டங்களை 3லுமாக நீக்கப்பட்டது. இது யூத ஜனங்களுக்கு கூட கிடையாது. யூதர்கள் மற்றும் புறஜாதிகள் இருவருக்குமே புதிய ஏற்பாட்டு சுவிசேஷம் மட்டும்தான். ஆனால் நீங்கள் இன்னும் அதே பழைய ஏற்பாட்டை பின்பற்றினால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சாபங்கள் தானாகவே வரும். இதனால் வியாதிகளும் பிரச்சனைகளும் நம் வாழ்வில் சாபமாக மேலோங்கும். பாவத்தினால் வியாதிகளும் பிரச்சனைகளும் ஏற்படும். நாம் நினைக்கலாம், நான் ஒரு பாவமும் செய்யவில்லையே, அதிலும் குறிப்பாக பழைய ஏற்பாட்டு 10 கட்டளைகளையும் ஒருபோதும் மீறியது இல்லையே, பின்னர் ஏன் என் வாழ்வில் வியாதிகளும் பிரச்சனைகளும் வருகின்றன என்று. இதன் காரணம், நாம் பழைய ஏற்பாட்டு சடங்குகளில் ஏதேனும் ஒன்றை பின்பற்றியிருந்தால் நாம் பாவத்தின் பிணைப்பில்தான் இருக்கிறோம். ஏனெனில் பழைய ஏற்பாட்டு சடங்குகள் புதிய ஏற்பாட்டில் தவிர்க்கப்பட்டுவிட்டன. எனவே பழைய ஏற்பாடு சட்டங்கள் முற்றிலுமாக வீணாகிவிட்டது. ஆனால் நாம் இன்னமும் அதை பின்பற்றுகிறோம் என்றால் நாம் தேவன் இயேசுவாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தம். இதனால் அது பாவமாக நம்மில் மாறிவிட்டது. பழைய ஏற்பாட்டு சட்டங்களை பின்பற்றுவதினால் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷம் தானாகவே நிராகரிக்கப்பட்டுவிட்டது. அதாவது நாம் தேவன் இயேசுவாவை நிராகரித்துவிட்டோம். இதனால் பாவம் நமக்குள் வந்துவிட்டது. நாம் பாவம் செய்யும் போது அதற்கு அடிமையாகி விடுகிறோம். நாம் சரியான பாதையில்தான் செல்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் பாவத்திற்கு பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது பிசாசுக்கு கட்டுப்பட்டு உள்ளோம். நமது பாதை பழைய ஏற்பாட்டு சட்டங்களுக்கும் சடங்குகளுக்கும் மாறிவிட்டது. இது நம் கண்களை மறைத்துவிட்டது. இதனால் இதை கண்டுபிடித்து விட்டுவிடுவது மிகவும் கடினமான ஒன்றாகும். எனவே நாம் பாவ பாதையில் இருக்கிறோம். அதாவது பாவத்தில்தான் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக செய்வதுதான் பாவம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இதை குறித்து கூறுவதை வாசிக்கலாம். இரண்டகம் பண்ணுதல் பெல்லிசூனிய பாவத்துக்கும்
முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. இது ஒரு பயங்கரமான நோயாகும். இதை எளிதில் குணப்படுத்த முடியாது. எனவே இது நித்திய மரணத்திற்கு கொண்டு செல்லும். இந்த உலகிலேயே நாம் அமைதியும் மகிழ்ச்சியும் இல்லாமல் வாழ்கிறோம். ஆனால் உலகத்தை விட்டு சென்ற பிறகு இது நித்திய மரணத்திற்கு கொண்டு விடுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் செய்யும் பாவத்திற்கு கிடைக்கிற சம்பளம்தான் நித்திய மரணம், அதாவது நரகம். இந்த நித்திய மரணம் நம் ஆத்துமாவிற்கு தான். அதற்கு காலவரம்பு இல்லை. எனவே ஒருமுறை நரகத்திற்கு சென்றால் அது காலவரையறை இல்லாமல் நிரந்தரமாக அங்கே இருக்க வேண்டியது தான். ஒரு இரட்சகரும் வந்து காப்பாற்ற வரமாட்டார்கள். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் இயேசுவாவின் வார்த்தைகள்தான் தேவனின் வார்த்தைகள். இதை நாம் மறுத்தால் நாம் தேவனுக்கு எதிராக கலகம் செய்கிறோம். இது பாவம். பழைய ஏற்பாட்டு சடங்குகளை பின்பற்றுவது பாவம். பழைய ஏற்பாட்டு சடங்குகளில் ஒன்றை மட்டும் நாம் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட தேவாலயத்திற்குச் சென்று அதில் நிரந்தரமாக உறுப்பினராக இருப்பது பழைய ஏற்பாட்டு சடங்குகளை பின்பற்றுவதுவாகும். தேவன் இயேசுவாவின் வார்த்தைகளை பல இடங்களுக்கு சென்று நாம் பரப்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இதைதான் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனத்தில் தேவன் கடைசியாக கூறியுள்ளார். வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டுப் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆனால் நாம் ஒரு தனி நபரின் கீழ் ஒரே இடத்தில் காலகாலமாக ஆலயம் என்று சொல்லிக்கொண்டே அங்கேயே இருக்கிறோம். இது பழைய ஏற்பாட்டு காலத்தின் பாபேல் கோபுரத்தை கட்டுவது போன்றது. ஒரு கட்டிட தேவாலயத்தை கட்ட தேவன் இயேசுவா யாரையும் ஒருபோதும் கேட்டதில்லை. தேவாலயத்தை கட்டும்படி தேவன் சொன்னார் என்று யாராவது சொன்னால் அவர்கள் தேவனின் வார்த்தைக்கு முற்றிலும் எதிரானவர்கள். இப்படிப்பட்டவர்கள்தான் பொய்யர்கள். ஆலய வழிபாடு பழைய ஏற்பாட்டு கால யூத ஜனங்களுடையது. அவர்கள் தங்கள் தேவாலயங்களுக்கு கட்டாயம் சென்று வழிபட வேண்டும். இன்னிசை, பழைய ஏற்பாட்டை வாசிப்பது, பாடல் பாடுவது போன்ற சில வழிபாடு முறைகள் அவர்களுடைய வழிபாட்டின் ஒரு முக்கிய பகுதியாக இருந்தன. இதை குறித்து நாம் வசனத்தில் பார்ப்போம். வாசியுங்கள். சங்கீதம் 81ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. நம்முடைய பெலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனைக் குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாதப்பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாயிருக்கிறது. அவர்கள் ஒரு வழிபாட்டு முறையை கொண்டிருந்தனர். யூத தேவாலயத்துக்குள் எந்த புறஜாதியினரும் செல்ல முடியாது. ஒருவேளை ஏதாவது புறஜாதி தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் தேவாலயத்துக்குள் சென்றால் அவர்கள் கொல்லப்படுவார்கள். இது பழைய ஏற்பாட்டின் சட்டம் என்பதை எண்ணாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் காணலாம். வாசிப்போம். ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்கக்கடவாய். அந்த ஊழியத்தைச் செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்படக்கடவன் என்றார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அவர்களின் தேவாலயத்துக்குள்ளே வந்தார். யூத ஜனங்கள் மட்டுமே அவரை வழிபட முடியும். புறஜாதிகளுக்கு அவர் தேவன் அல்ல. புறஜாதிகள் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்கள். யூதர்களுக்கு மட்டுமே அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனாக இருந்தார். ஆனால் தலைமுறைகள் கடந்து செல்ல செல்ல அவர்கள் தேவனையும் பழைய ஏற்பாட்டு சட்டங்களையும் மறந்துவிட்டனர். இதனால் இத்தேவாலயம் வணிகமயமாக மாறியது. இது வியாபாரிகள் வந்து கூடும் இடமாக மாறியுள்ளது. இயேசு தேவாலயத்திற்கு செல்லும் போதும் கூட இதே நிலைதான் இருந்தது என்பதை மத்தேயு 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படியுங்கள். என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். பழைய ஏற்பாட்டு சடங்குகள் வெறும் கடமைக்காகத்தான் நடத்தப்பட்டன. தங்களுக்குள்ளேயே பிரிவினைகள் இருந்தன. அவர்களின் இதயம் தேவனிடமிருந்து வெகு தொலைவில் இருந்ததால் அவர்கள் தேவனை வழிபடுவதே வீணானதாக இருந்தது. ஆனால் சடங்குகள் கடமைக்காக பாரம்பரியமாக நடத்தப்பட்டன. கடைசியாக அவர்கள் இயேசுவாவையும் நிராகரித்தனர். மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக தேவனை ஆராதனை செய்தார்கள். இதை தேவன் இயேசுவா தானே சொன்னார் என்பதை மத்தேயு 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் காணலாம். வாசிப்போம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று
ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய்ச் சொல்லியிருக்கிறான் என்றார். அதே பழைய ஏற்பாட்டு சடங்குகள் முறைதான் இன்றும் பின்பற்றப்படுகிறது. தேவாலய கட்டிடங்களும் அதிலுள்ள பொருட்களையும் எப்படி மேன்மைப்படுத்தலாம் என்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள்தான் போதிக்கப்படுகிறது. இதை இயேசுவா மேசியாவாக வந்து பழைய ஏற்பாட்டு காலத்து யூத ஜனங்களை கேள்வி கேட்டபோது அவர்கள் அவரை நிராகரித்தார்கள். பின்னர் அவரை கொடுமைப்படுத்தி கொலையும் செய்தனர். யோவான் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள், இவனை அகற்றும், அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, இராயனேயல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். தேவன் இயேசுவா தனது கடைசி மூச்சையும் நமக்காக பூமியில் விட்டுவிட்டு இந்த கோவில் சார்ந்த வழிபாட்டை ஒழித்துவிட்டு யூத தேவாலயத்தை விட்டு வெளியேறினார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. ஆரோனும் அவர் சந்ததியும் மட்டுமே நுழையக்கூடிய இடமான இந்த தேவாலயம் அனைவருக்குமே பொதுவானது. தேவாலயத்தில் தேவன் இல்லாததால் யார் வேண்டுமானாலும் தேவாலயத்துக்குள்ளே போகலாம். தேவாலயம் சார்ந்த வழிபாட்டை ஒழித்துவிட்டு ஆவி சார்ந்த வழிபாட்டை தேவன் கொண்டு வந்தார். இப்போது யார் வேண்டுமானாலும் அவரை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அணுகலாம். இந்த ஆசீர்வாத்தை சமாரியாவில் இருக்கிற புறஜாதியான ஒரு பெண் மூலம் திறக்கப்பட்டது என்பதை யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் காணலாம். வாசியுங்கள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எனவே நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குச் சென்று தேவனை தேட வேண்டியதில்லை. தேவனை எங்கு வேண்டுமானாலும் அணுகலாம். நாம் தேவன் இயேசுவாவை எந்த இடத்திலும் எப்போது வேண்டுமானாலும் அழைக்கலாம். அவர் இப்போது ஆவியாக எங்கும் இருக்கிறார். இதை நீங்கள் யோவான் 4:24இல் காணலாம். வாசிப்போம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். எனவே இப்போது நீங்கள் அவரை தேடும் போது உங்களுக்கு உள்ளே தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவி இருக்க வேண்டும். இதுதான் புதிய ஏற்பாட்டின் முக்கியமான கருத்து. ஆனால் நாம் மீண்டும் பழைய ஏற்பாட்டு சடங்கை கடைபிடித்தால் நாம் தேவன் இயேசுவாவின் வார்த்தைகளுக்கு முற்றிலுமாக எதிரானவர்களாக இருக்கிறோம். அப்படி செய்யும் போது பாவம் நம்மில் இருக்கத்தான் செய்யும். இதனால் விசித்திரமான நோய்களும் மன அழுத்தங்களும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் வரதான் செய்யும். அது மட்டுமல்ல, இது மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு கொண்டு செல்லும். எனவே தேவாலயங்களை கட்டுவதினால் அதனை எப்படி மேன்மைப்படுத்தலாம் என்ற எண்ணம்தான் இருக்கும். கண்டிப்பாக நாம் ஒன்று கூடுவதற்கு ஒரு இடம் தேவை. ஆனால் அதின் அளவு சிறியதாக இருக்க வேண்டும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தேவன் இயேசுவா இதை குறித்து இப்படி கூறியுள்ளார் என்பதை பாருங்கள். வாசிப்போம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஒரு சிறு கூட்டம் ஒன்று சேர்ந்து தேவனை வழிபடும்போது அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். ஆனால் ஜன கூட்டம் அதிகமாகும் போது அதிகாரம், பதவி, ஆதிக்கம் மற்றும் விசுவாசிகளின் பணத்தின் மீது தான் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். பின்னர் சிறிய தேவாலய கட்டிடம் கட்டுவதில்தான் கவனம் செலுத்தப்படும். இதனால் இவர்களின் பாதை கொஞ்சமாக மாறத் தொடங்கும். இதனால் இவர்களின் அடுத்த கவனம் பெரிய கதீட்ரல்கள் அல்லது தேவாலயங்களை கட்டுவதில் சென்றுவிடும். பின்னர் அதிகமான ஜனங்களை கவர திறந்தவெளி அல்லது அரங்கம், அதில் பெரிய கூட்டம் நடத்தப்படும். இந்த கூட்டங்களில் தேவனே இருக்க மாட்டார். ஆனால் போலியான அம்பலத்தை எடுத்துக் காட்டி இங்கு தேவனின் பிரசன்னம் இருக்கிறது என்று பொய் பேசிக் கொண்டு இருப்பார்கள். இவர்களை பின்பற்றுபவர்களுக்கும் தேவனின் வார்த்தைகள் பற்றிய தெளிவான அறிவு இல்லாததால் சர்ச் கட்டிடங்கள் கட்டும் இந்த பழைய ஏற்பாட்டு சடங்குகளை கண்மூடித்தனமாக இவர்களும் பின்பற்றுவார்கள். இதனால் இப்போது அவருடைய வார்த்தைகள் மூலம் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கையாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள். எனவே மனந்திரும்பி தேவன் இயேசுவாவிடம் திரும்புங்கள். அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்யுங்கள். தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுங்கள். பின்னர் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை சர்வ வல்ல தேவன் இயேசுவாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு சுவிசேஷத்தை தியானித்து அதில் கூறப்பட்டுள்ளபடி செய்யுங்கள். எந்த பழைய ஏற்பாட்டு சட்டங்களையும் சடங்குகளையும் பின்பற்றாததிருங்கள்.
புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷத்தை மட்டுமே பின்பற்றுங்கள். விசுவாசிகளுக்கு பதிலாக விசுவாசிகள் அல்லாதவர்களுக்கு நற்செய்தியைச் சொல்லுங்கள். இதற்காக தேவன் இயேசுவாவுடன் உங்கள் உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களால் இதை செய்ய முடியும். நீங்கள் இதை எல்லாம் செய்தால் நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்கள் என்பதாகும். இப்படிச் செய்வதின் மூலம் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் அருகில் வந்துவிட்டது. வேதாகமத்தில் உள்ள புதிய ஏற்பாட்டு பகுதியை நீங்கள் பார்க்கும்போது ஜனங்கள் எந்த தேவாலய கட்டிடங்களிலும் கூட்டம் நடத்தியதாக நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் பல இடங்களில் விசுவாசிகள் வீடுகளில் கூடியிருப்பதை காணலாம். இயேசுவா மேசியா ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் செய்த போதிலும் கூட கடைசி ராபோஜனத்தை 12 சீடர்களோடு ஒரு வீட்டில்தான் கூட்டினார். அவர் தனது கடைசி ராபோஜனத்தை ஒரு ஜெப ஆலயத்தில் ஏற்பாடு செய்யவில்லை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இதை குறித்து மிகவும் தெளிவாக கூறியுள்ளது. அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய், என் வேளை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடே கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். அவர் வீட்டில் பாஸ்காவை நடத்த விரும்புகிறார் என்பதை மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறார். அதேபோல் பஸ்கா அந்த வீட்டில்தான் நடைபெற்றது. இயேசு இவ்வுலகை விட்டுச் சென்ற பிறகு சீடர்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து வீடுகளில் கூடும் முறையை தான் பின்பற்றினர். வாசித்து பாருங்கள் ரோமர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. அவர்களுடைய வீட்டிலே கூடிவருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற்பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். பவுல் இங்கே எழுதுகிறார், அவர்கள் வீட்டில் கூடியிருக்கிற சபையை வாழ்த்துங்கள் என்று. சற்று சிந்தித்து பாருங்கள், ஒரு வீட்டில் எப்படி தேவாலயம் இருக்க முடியும் என்று. இதன் அர்த்தம் இதுதான். புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள சபை என்பது ஜனங்கள் ஒன்று கூடுவது. வீட்டில் கூடியிருக்கிற ஜனங்களை வாழ்த்துகிறார். வீட்டில் கூடியிருந்தவர்களுக்கு உபதேசம் செய்தார். இந்த ஒன்று கூடுவதை தான் சபை என்று கூறியுள்ளார். பிலேமோன் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர்கள் வீட்டில் எப்படி கூடினார்கள் என்பதற்கான வரலாற்று பதிவை தருகிறது. பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடிவருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. எனவே சபை ஒரு கட்டிடம் அல்ல, அது ஜனங்கள் கூடுவதை குறிக்கிறது. கொலோசையர் 4:15 வீட்டில் கூடுகிற சபை என்று இங்கே தெளிவாக எழுதுகிறார். லவோதிக்கேயாவிலிருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். இதன் மூலம் ஜனங்கள் ஒரு வீட்டிற்குள்ளே தான் கூறியுள்ளனர் என்பது தெளிவாகிறது. வீடுகளில் ஜனங்கள் சிறு கூட்டமாக கூடும் இடத்தில் தேவனின் பிரசன்னம் இருக்கும். ஆனால் தேவாலயம் என்று சொல்லி பெரிய கூட்டம் சேரும் இடத்தில் தேவனின் பிரசன்னம் இருக்காது. தேவனின் பிரசன்னம் இல்லாத இடத்தில் வேறு என்னது வரும் என்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். தேவன் பரிசுத்த ஆவியாக வருவதால் இந்த சிறு வீட்டு கூட்டத்தில் தேவனுடைய வார்த்தையான நற்செய்தியை அனைவருக்கும் அவர் தெளிவாக போதிப்பார். நீங்கள் ஒரு புதிய விசுவாசி என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும் வரை உங்களுக்கு கற்பிக்க பரிசுத்த ஆவியை கொண்ட வேறு ஒரு நபர் தேவைப்படலாம். ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு உங்களுக்கு யாரும் கற்பிக்க தேவையில்லை. உங்களுக்கு உள்ளேயே இருக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்பிப்பார். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் அவருடைய வார்த்தைகளை முழுமையாக தியானித்து அதை பின்பற்ற வேண்டும். பின்னர் அதை சரியாகவும் முழுமையாகவும் அறிவிக்க வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை திருப்பி பாருங்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நீங்கள் பெற்றுள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்பிப்பதைக் காட்டிலும் யாருமே உங்களை கற்பிக்க முடியாது. அதனால் அது தேவையில்லை என்பதை இங்கே தெளிவாக கூறுகிறது. ஆனால் இப்போது உண்மை என்னவென்றால், நாம் பரிசுத்த ஆவியானவரை மாற்றி நமக்கு கற்பிப்பதற்காக அவருடைய இடத்தில் ஒரு மனிதனை நமக்கு போதிக்க வைத்துள்ளோம். இந்த மனிதன் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் பேசுகிறார் என்று நாம் மூடத்தனமாக நம்புகிறோம். இப்படி செய்வதால் மனிதனால் உருவாக்கப்பட்ட கோட்பாடு நம்மில் வருகிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். போதகரிடம் இருக்கும் அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் இருக்கும் போது நீங்கள் ஏன் அவரை சார்ந்திருக்கிறீர்கள்? தேவன் எந்த பாரபட்சத்தையும் காட்டுவதில்லை. உங்கள் போதகரை போதிப்பார் என்றால் உங்களையும் அதேபோல் போதிப்பார். ஆனால் நீங்கள் ஒரு போதகரை பின்பற்றினால் பரிசுத்த ஆவியானவர் மாறிவிடுவார். உடனே மற்றொரு ஆவி உங்களை கட்டுப்படுத்தி போதகரை காலங்காலமாக பின்பற்ற வைக்கும். இதனால் நீங்கள் அந்த ஆவிக்கு கட்டுப்பட்டு குருடர் ஆகிவிடுவீர்கள்.
நீங்கள் பழைய ஏற்பாட்டு கால யூதனைப் போல அவருடைய சட்டங்களை பின்பற்றி மோசேயின் பழைய ஏற்பாட்டு காலத்திற்கு சென்று விடுவீர்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இதை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடிருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் எல்லாம் மோசேயின் சட்டம் என்றும் அழைக்கப்படுகின்றன. மோசேயின் இந்த சட்டமும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவாவால் தான் வழங்கப்பட்டது. அப்போது அவர் யெகோவா என்று அழைக்கப்பட்டார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த சட்டம் யாருக்குமே செல்லாது. ஏனென்றால் அவர் அதை முற்றிலுமாக ஒழித்துவிட்டார். இதனால் கட்டிடம் கட்டி ஆலயம் சார்ந்த வழிபாடு ஒழிக்கப்பட்டு ஆவி சார்ந்த வழிபாடு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனால் இப்ப எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கூடி வழிபடலாம். இதனால் தேவனை வழிபடுவதற்கு எந்த ஒரு குறிப்பிட்ட இடமும் தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவரே தன்னுடைய எல்லா விசுவாசிகளுக்கும் கற்பிப்பார். இயேசுவா பரலோகத்திற்கு சென்ற பிறகு அவரின் விசுவாசிகளான அகிலாவும் பிரிஸ்கில்லாவும் வீட்டில் கூடினார்கள் என்பதை நீங்கள் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் காணலாம். ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். பெரிய ஜனக்கூட்டம் இருந்த போதிலும் கூட அவர்கள் ஒரு தேவாலய கட்டிடத்தையோ அல்லது தேவாலயங்களையோ கட்டவில்லை. அவர்கள் வீடு வீடாக சென்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். தேவனுடைய வார்த்தையை பகிரங்கமாக பிரசங்கித்தனர் என்பதை அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தெளிவாக கூறியுள்ளது. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள்தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி, ஒரு கட்டிடத்திற்குள்ளேயே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவின் தலைவராகவோ அல்லது நிரந்தர உறுப்பினராகவோ இருக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை இங்கே கேட்க வாருங்கள் என்று அவர்கள் யாரையும் அழைக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை சென்று வீடு வீடாக சொன்னார்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் தேவனுடைய வார்த்தையை அறிவித்தனர். அப்படியே அவர்கள் தசமபாகம் அல்லது காணிக்கைகளை சேகரித்து தேவனுடைய வார்த்தையை வியாபாரமும் செய்யவில்லை. பிற்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் என்று முன்கூட்டியே அறிந்துதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரித்துள்ளார். அதாவது இயேசுவா மேசியாவின் கோட்பாடுகளுக்கு எதிராக பேசும் இது போன்ற தவறான பிரசங்கிகளை தங்கள் வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டாம் என்று அவர்கள் விசுவாசிகளை எச்சரித்தனர். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். அது என்ன கூறுகிறது என்று. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமலிருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். எனவே யாரேனும் தேவன் இயேசுவாவின் வார்த்தையின் அர்த்தத்தை உலக ரீதியாக மாற்றி பேசினால் அவர்களை உங்கள் வீட்டிற்குள்ளேயே அனுமதிக்காதீர்கள். இன்றைய காலத்தில் மொத்த அமைப்புமே மனிதனால் உருவாக்கப்பட்ட கோட்பாடாக மாறிவிட்டது. கட்டிட தேவாலயத்திலிருந்து உருவாக்கப்பட்ட மனித கோட்பாட்டை தான் ஜனங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள். இந்த கோட்பாட்டில் தான் பலர் சிக்கியுள்ளனர். சிலர் பவுலின் கோட்பாடுகளை பின்பற்றுவதாக கூறுகிறார்கள். அப்படியேயானால் பவுல் தேவாலய கட்டிடங்களில் அல்ல, வீடுகளில்தான் பிரசங்கம் செய்தார். அவர் புறஜாதிகள் மத்தியில் சுவிசேஷ பணியை சரியாக செய்தார். அவர் பழைய ஏற்பாட்டு சடங்குகளுக்கு எதிராக பிரசங்கம் செய்தார். அதற்கு எதிராகவும் துணிந்து நின்றார். இதனால் தான் யூதர்கள் அவரை துன்புறுத்தி கொன்றனர். தன் கடைசி நாட்களில் அவர் ஒரு வாடகை வீட்டிலேயே தான் சுவிசேஷ வேலையை செய்தார். இதை அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் காணலாம். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு, ஆனால் இவ்வளவு தெளிவாக வேதத்தில் குறிப்பிட்ட போதிலும் சபைபை தேவாலயம் என்று கருதி கட்டிட தேவாலயத்தை மேன்மைப்படுத்தினால் நாம் பழைய ஏற்பாட்டு சடங்குகளைத்தான் இன்னமும் பின்பற்றுகிறோம். பழைய ஏற்பாட்டு சட்டங்களில்தான் அந்த கால யூதர்களுக்கு கட்டிடம் தேவை. அவர்கள் அதை தேவாலயம் அல்லது கோவில் என்று அழைத்தனர். அதற்கு ஒரு பூசாரி இருப்பார். மற்றவர்கள் எல்லோரும் அவரை சுற்றி இருப்பார்கள். இந்த பூசாரியை ஆசாரியன் என்று அழைத்தனர். இவர் பழைய ஏற்பாட்டு சடங்குகளை செய்து பழைய ஏற்பாட்டு சட்டங்களை போதிப்பார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாட்டு சடங்குகள் ஒழிக்கப்பட்டு விட்டபடியால் வீடுகளிலோ அல்லது திறந்தவெளி இடங்களிலோ தான் ஜனங்கள் கூடினார்கள். இந்த குறிப்பிட்ட இடம் அல்லது வீடு நிரந்தரமாக இருக்காது. ஜனங்கள் எல்லா மக்களிடையேயும் தேவனுடைய வார்த்தையை பரப்ப வேண்டும் என்பதால் அவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். எனவே கட்டிடம் கட்டி தேவாலயம் என்று பெயரிடத் தேவையில்லை.
எனவே நீங்கள் இதுவரைக்கும் இதை தெரியாமல் இருந்திருந்தால் இப்போதாவது உங்களை மாற்றிக்கொண்டு இயேசுவா தேவனிடம் திரும்புங்கள். தேவன் இயேசுவா உங்களை ஆசிர்வதிப்பார். ஆமென்.